வசனத்தை கேட்கும்போது உற்சாகம் உள்ள ஆவியோடு என்ன செய்யணும்? வார்த்தையை ஏற்றுக்கொள்ளணும். அல்லேலூயா. ஆமாம், வறண்ட நிலம் தண்ணீரை ஊற்றின உடனே என்ன செய்யும்? இழுத்துக்கொள்ளும். அதே போல் வசனம் வரும் பொழுது, வசனம் கேட்கும்போது இந்த வறண்ட நிலத்தை போல, ஆண்டவரே என்னிடத்தில் என்ன பேச போகிறீர், என்னிடத்தில் என்ன சொல்ல போகிறீர், நான் அதை கேட்க ஏற்றுக்கொள்ள அவளாக இருக்கிறேன்ற ஒரு தாகத்தோடு நாம் காணப்படுவோமானால் வார்த்தை நமக்குள்ளே நீரூற்றாய், ஜீவன் நீரூற்றாய் பெருக்கெடுத்து ஓடுகிறதா இருக்கும். அல்லேலூயா. எடுத்தவர்கள் வாசிக்கலாம். என்னாகமம் 24:1 இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று பிலேயாம் கண்டபோது. போதும். அல்லேலூயா. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். ஆமென். பக்கத்தில் பார்த்து கேளுங்க, நீங்கள் இஸ்ரவேலா இருக்கிறீங்களா? இஸ்ரவேல் தானா? அக்மார்க் முத்திரை குத்தப்பட்ட இஸ்ரவேல். பதில் நீ பதில் சொல்லுங்க. நான் அக்மார்க் முத்திரை குத்தப்பட்ட இஸ்ரவேல். அல்லேலூயா. இஸ்ரவேலை ஆசீர்வதிக்கிறது தான் கர்த்தருக்கு பிரியம். ஆமென். நாளின் செய்தியின் தலைப்பு, நாம் ஆசீர்வாதத்திற்கென்றே படைக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? நாம் எதற்காக படைக்கப்பட்டிருக்கிறோம்? ஆசீர்வாதங்களை சுதந்தரிப்பதற்காகவே கிறிஸ்து இயேசு உங்களையும் என்னையும் அவருக்குள்ளே புதுப்பித்து சிருஷ்டித்து பாதுகாத்து இந்நாள் வரைக்கும் காத்து வருகிறார். காரணம், உங்களை ஆசீர்வதிப்பதற்காகவே. அல்லேலூயா. உலகம் உங்களை ஆட்கொள்ளுமானால் அது உங்களை அடிமைப்படுத்தும். கர்த்தர் உங்களை ஆட்கொள்வாரானால் உங்களை உயர்த்துகிறவராக இருப்பார். ஆக ஆண்டவருடைய கரத்துக்குள்ளே வருகிற நீங்களும் நானும் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ளும்படியாகவே அழைக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்டு இருக்கிறோம். ஆமென். செய்தியின் தலைப்பு என்ன? நான் ஆசீர்வாதத்துக்கென்றே உரியவன். ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக்குள்ளவே கர்த்தர் என்னை படைத்திருக்கிறார். அல்லேலூயா. இங்கே வசனம் சொல்லுகிறது, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். கவனிங்களேன், இந்த பகுதியிலிருந்து தான் கர்த்தர் உங்களோடு என்னோடு பேச போகிறார். நான் இந்த பகுதியில் வாசிக்கும்பொழுது கர்த்தர் என்னோடு கூட பேசினதை, இடைப்பட்டதை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அல்லேலூயா. இது ஒரு ஒப்பீட்டு பிரசங்கம். அல்லேலூயா. என்ன பிரசங்கம்? சபையில் நம்ம வசனம் கேட்கும்போது, வசனம் வார்த்தை வரும் பொழுது அதை என் வாழ்க்கையோடு என்ன செய்யணும்? ஒப்பிட்டு பார்க்கணும். இதுக்கும் எனக்கும் சம்பந்தம் இருக்கா? சரியான காரியத்தில் தான் நான் நிற்கிறேனா? கர்த்தருடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படுகிறேனா? வசனத்தின்படி நான் நடக்கிறேனா? இது வசனம் வரும் பொழுது, அந்த வசனம் எனக்குள்ளே உட்பிரவேசிக்கும் போது என்னை சீர்படுத்தும். என் ஆவி அதை ஆராய்ந்து நிதானித்து பார்க்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. சண்டே சர்வீஸ். உங்களை இன்றைக்கி சர்வீஸ் என்ன செய்ய போகிறோம்? ஆமென். நான் பாஸ்டர் பிரசங்கத்தில் தலைப்பெல்லாம் ஆசீர்வதிப்பதே அப்படின்னு என்ன சர்வீஸ்ன்றீங்க அப்படின்றீங்களா? சர்வீஸ் பண்ணால் தானே சுத்தமாகும். அல்லேலூயா. வண்டியை கொண்டு போய் வாட்டர் சர்வீஸ் விடுறீங்க, நீங்கள் கொடுத்த மாதிரியே திருப்பி கொடுக்குறான், வாங்கிட்டு வருவீங்களா? அவங்ககிட்ட சண்டை போடுவோம். ஏன்? நான் கொடுத்த மாதிரி கொடுக்கறதுக்கு உனக்கு நான் காசு கொடுத்து வேறு என்ன செய்யணும்? வண்டியை கொடுக்கணுமா அப்படின்னு கேட்போம். அப்படி தானே? இப்போ ஆண்டவர் உங்களை சண்டே சர்வீஸுக்கு என்ன செய்கிறார்? ஆலயத்துக்கு வர வச்சுக்கிறா. உங்களை என்ன செய்ய போகிறோம்? அல்லேலூயா. பழுது நீக்கப்படாவிட்டால் பழுது பார்க்க விட்டும் ஒரு பிரயோஜனமும். அல்லேலூயா. கவனிங்க, ஆசீர்வதிப்பது தான் கர்த்தருக்கு பிரியம். ஆனால் ஆசீர்வாதத்துக்கு ஒரு பாதை என்ன செஞ்சிருக்கிறார்? வச்சிருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நல்லவர். இங்கே இந்த வார்த்தையை சொல்லுகிற நபர் யார்? பிலேயாம். அவர் அங்கே ஆப்போசிட் டைரக்ஷன் என்ன செய்கிறாரு? நிற்கிறார். ஆசீர்வதிப்பது கர்த்தருக்கு பிரியம்னா அவர் அந்த இடத்துல என்ன செய்யக்கூடாது? நின்றுக்கவே கூடாது. அந்த இடத்துக்கு வந்திருக்கவே கூடாது. இப்போது ஆண்டவரிடத்தில் அவருக்கு ஒரு வார்த்தை வருகிறது, போக வேண்டாம். ஆனால் மறுபடியும் பாலாக்கு ஆள் அனுப்பி கொண்டுட்டு வார்த்தையை சொல்லி, உனக்கு இப்படி வாய் செய்வேன், இப்படிலாம் செய்வேன்னு சொன்ன உடனே இவன் இருதயம் மறுபடியும் ஆண்டவரிடத்தில் விசாரிக்க சொல்லுகிறது. அல்லேலூயா.
ஆமென். முதல்ல இருந்து நம்ம இந்த வசனத்தை வாசித்து நம்ம ஒப்பிட போகிறோம். நம்மோடு கூட கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பதற்கு இந்த பிலேயாம், இந்த பாலாக் இவனுடைய வாழ்க்கையிலிருந்து கர்த்தர் எனக்கு கற்றுக் கொடுக்கிற காரியம் என்ன, என் ஆசீர்வாதத்துக்கு தடை எது, அந்த தடையை நான் எப்படி நீக்க வேண்டும், அந்த தடையிலிருந்து எப்படி வெளியே வர வேண்டும். 22ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்தீங்கன்னா அங்கே பிலேயாம் என்ன செய்கிறாரு, கடந்து போகிறார். 27ஆம் வசனத்தில் கர்த்தருடைய தூதன் கழுதை கர்த்தருடைய தூதனை கண்டு பிலேயாமின் கீழ் படுத்துக்கொண்டது. பிலேயாம் கோபம் உண்டவனாகி கழுதையை தடியினால் அடித்து உடனே கர்த்தர் கழுதையின் வாயை திறந்தார். அது பிலேயாமை பார்த்து, நீர் என்னை இப்பொழுது 3 தரம் அடிக்கும்படி நான் உமக்கு என்ன செய்தேன் என்றது. அப்பொழுது பிலேயாம் கழுதையை பார்த்து, நீ என்னை பரியாசம் பண்ணி கொண்டு என்ன செய்கிறாய், வருகிறாய் அப்படின்னு என்ன செய்கிறாரு, அதை கடிந்து கொள்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, கவனிங்க, இங்க 2 சம்பவம் நடக்குது. ஒன்று, பிலேயாம் அந்த வசனம் முடியும் போது பார்த்தீங்கன்னா, நீ என்னை பரியாசம் பண்ணிக்கொண்டே என்ன செய்கிறாய், வருகிறாய் அப்படின்னு என்ன செய்கிறாரு. ஸோ அப்படின்னா அவர் ஆரம்பத்திலிருந்து அவர் கழுதை மேலே ஏறின நேரத்திலிருந்து அது என்ன செய்யலை, சரியான பாதையில் போக மாட்டேங்குது, அங்கங்கே வழி விலகுது. ஏறின நேரத்திலிருந்து ஒரு நேரம் வந்த உடனே கழுதை படுத்துக்குச்சு. இப்போ என்ன செய்கிறார், பிலேயாமா 3 வாட்டி என்ன செஞ்சாராம், அடித்தாராம். இப்போ வசனம், கர்த்தர் கழுதையின் வாயை திறந்தார். அல்லேலூயா. பிலேயாம் ஆரம்பத்திலிருந்து அதை கவனிக்கிறான், அது சரியா இல்லை, அவருடைய காரியங்கள் மாறுது. உடனே இவன் அதை அடிக்கிறான், வாயை கர்த்தர் திறக்கிறார். நீர் என்னை கொண்ட நாள் முதற்கொண்டு இந்த நாள் வரைக்கும் நான் இது இப்படி ஒன்று உங்களுக்கு செய்தது உண்டா? அல்லேலூயா, ஆமென். இந்த வசனம் யார் கேட்குறா இந்த வார்த்தையை? கழுத எஜமான பார்த்து, பிலேயாமை பார்த்து கேட்குது. நீர் என்னை என்னைக்கு வாங்கினீங்களோ அன்னையிலிருந்து நான் உங்ககிட்ட ஊழியம் செய்கிறேன், என்னைக்காவது இந்த மாதிரி நான் செய்தது உண்டா? எனக்கு முன்பதாக தேவதூதன் என்ன செய்கிறான், நிற்கிறான்னு சொன்ன உடனே அப்போ தான் இவன் கண்ணு என்ன செய்யுது, திறக்குது. கவனிங்க, ஆண்டவர் நம்ம ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஆனால் போகக்கூடாதுன்னு சொன்ன இடத்துக்கு என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாது. அப்படி மீறி போகிறோம் அப்படின்னா ஒரு கழுதையோ ஒரு மீனோ ஒரு சிங்கமோ ஏதோ ஒன்று என்ன செய்யுது, எதிர்கொண்டு வரும். அல்லேலூயா. இப்போது என்னுடைய வாழ்க்கையில் ஒரு காரியம் நடக்குது அப்படின்னா, அதை கர்த்தர் அனுமதிக்கிறார் அப்படின்னா, அது என் வாழ்க்கையில் நான் அதை உணரும் பொழுது நான் என்ன செய்தேன் என்று என்ன செய்யணும், உணரணும். அப்படி தானே? ஒரு தவறு செய்துட்டோம், எதனால் இது நடந்தது என்று என்ன செய்யணும், யோசித்து பார்த்து அதுக்கப்புறம் என்ன செய்யணும், அந்த காரியத்தை மாற்றணும், இல்லை கர்த்தருக்கு ஒப்புரவாகணும். இப்போ இங்கே பிலேயாம் ஒப்புரவாகிறார். என்ன செய்கிறார் தெரியுமா? ஆண்டவரே, நான் உம்முடைய சித்தம் இல்லாமல் இங்கே வந்துட்டேன், நான் மீண்டும் என்ன செய்கிறேன், திரும்பி போகிறேன். அல்லேலூயா, ஆமென். இங்கே 32ஆம் வசனத்தில் கர்த்தருடைய தூதனானவர் அவனை நோக்கி, நீ உன் கழுதையை இதனோடு 3 தரம் அடித்ததென்ன? உன் வழி எனக்கு மாறுபாடா இருக்கிறதினால் நான் உனக்கு எதிரியாக புறப்பட்டு வந்தேன். கழுதை என்னை கண்டு இந்த 3 தரம் எனக்கு விலக்கிற்று. எனக்கு விலகாமல் இருந்ததானால் இப்பொழுது நான் உன்னை கொன்று போட்டு கழுதையை உயிரோடே வைப்பேன் என்றார். அல்லேலூயா. அடுத்த கீழே வாசித்தீங்கன்னா 34ஆம் வசனத்தில், அப்பொழுது பிலேயாம் கர்த்தருடைய தூதனை நோக்கி, நான் பாவம் செய்தேன், வழியிலே நீர் எனக்கு எது நிற்கிறதை அறியாதிருந்தேன். இப்பொழுது உம்முடைய பார்வைக்கு நான் தகாததாய் செய்கிறபடினால் என்ன செய்கிறேன், நான் திரும்பி போய்விடுகிறேன் என்றான். ஆனால் ஆண்டவர் என்ன செய்யலை, போக நீ வந்துட்ட, நீ வந்தது நிமித்தமாக நான் என்னுடைய பிளான் என்ன செஞ்சுருக்கிறேன், மாற்றிருக்கிறேன். நான் சொல்கிறத மட்டும்தான் நீ என்ன செய்யணும். அல்லேலூயா, அல்லேலூயா. கவனிங்க, உங்கள் வாழ்க்கையில் சில காரியங்களை கர்த்தர் அனுமதிக்கிறார், சில காரியங்களை ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் விடுறார் அப்படின்னா, அதை அனுமதிக்கிறார் அப்படின்னா, சில நேரங்களில் அது நாம் எடுத்த தவறான முடிவினால் இருக்கும். இல்லை முழுவதுமாக நான் எடுத்த தவறான முடிவில் தான் என்ன செய்யுது, என்னுடைய காரியங்கள் சில நேரங்களில் தவறாக முடியுது. இப்போது ஆண்டவர் சொல்கிறாரு, நீ அந்த பாதையில் போயிட்ட, ஆனாலும் நீ அந்த பாதையில் போயிட்டு இருக்கல, உன் பாதையில் நீ தவறான பாதையில் போயிட்ட, இப்போ நான் அந்த பாதையில் உன்னை மீண்டுமாய் அனுமதிக்கிறேன். ஆனால் நான் சொல்கிறத தான் நீ என்ன செய்யணும். அந்த வார்த்தையை அவன் பெற்றுக்கொண்டு கடந்து செல்கிறான்.
அந்த பகுதியை நான் உங்களுக்கு பாதியை சொல்லிட்டு மீதில் உங்களுக்கு அதை விளக்க விரும்புகிறேன். அவன் கடந்து செல்கிறான். கர்த்தருடைய வார்த்தையை அவன் வாயிலே வைக்குவேன், நீ நான் சொல்கிறத மட்டும் தான் சொல்லணும், மீறி சொல்லக்கூடாது, மீறி பேசக்கூடாது சொல்லி கர்த்தர் அவனை அனுப்புகிறார். அவன் போகிறான். அங்கே ராஜா அவனை ஏற்றுக்கொள்கிறான். எப்படி ஏற்றுக்கொள்கிறான்? அடுத்த வசனம், அடுத்து 37 வாசிக்கிறோம். பாலாக் பிலேயாமை நோக்கி, உம்மை அழைக்கும்படி நான் ஆவலோட உம்மிடத்தில் ஆள் அனுப்பவில்லையா? இல்லையா? என்னிடத்திற்கு வராமல் இருந்ததென்ன? வராமல் இருந்ததென்ன? ஏற்ற பிரகாரமாக உம்மை நான் கனம் பண்ண மாட்டேனோ. அல்லேலூயா. பாருங்களேன், மாய்மாலத்தை உலகம் நமக்கு என்ன செய்து காட்டுது. இங்கே ராஜா சொல்றாரு, ஏற்ற பிரகாரம் உமக்கு நான் என்ன செய்வேன்? உம்மை கனப்படுத்துவேன். இப்போ உலகம், அவன் உலக பிரகாரமாக பேசுகிறான். பாலாக் யாரு? உலக பிரகாரமாக இருக்கிற ஒரு ராஜா. யார் எக்கேடு கேட்டாலும் எனக்கு கவலை இல்லை, நான் என்ன செய்யணும்? நல்லா இருக்கணும்னு நினைக்கிற உலக பிரகாரமான ஒரு மனிதன், உலக பிரகாரமான ஒரு ராஜா. இப்போது இந்த மனிதனிடத்தில் நமக்கு என்ன செய்யக்கூடாது? ஐக்கியமே இருக்கக்கூடாது. ஆனால் இந்த மனிதனிடத்தில் வந்து இவன் என்ன செய்கிறான்? உட்பிரவேசிக்கிறான். இவன் சொல்லுகிற வார்த்தையை இவன் இருதயம் என்ன செய்யுது? ஏற்றுக்கொள்கிறது. ஏற்றுக்கொண்டதுனால தான் அங்கேருந்தே புறப்பட்டான். இங்கே ராஜா வாயிலிருந்து அது வரும் பொழுது இன்னும் அவன் இருதயம் என்ன செய்யுது? கொஞ்சம் சந்தோஷமாக தான் என்ன செய்யுது இருக்குது. உலகத்திலிருந்து வருகிற வார்த்தைகள். அடுத்து நான் சொல்கிறது கவனிச்சிருக்கேன், உலகத்திலிருந்து வருகிற வார்த்தைகள். அடுத்து அவனை எங்கே கூட்டு போகிறான்? 41 வசனத்தில், மறுநாள் காலமே பாலாக் பிலேயாமை கூட்டிக் கொண்டு அவனை பாகாலுடைய மேடுகளுக்குள் என்ன செய்யறானா? ஏற பண்ணினா. அடுத்து எங்க போறான்? ஆண்டவர் அருவருக்கிற ஒரு இடத்துக்கு என்ன செய்யறான்? போறான். கவனிங்க, இப்போ முதல்ல இருந்து நான் வரேன். அவன் புறப்பட்ட நேரத்தில் அவனுக்கு கழுதையின் மூலமாய் ஒரு அதிசய காரியங்கள் நடக்கிறது. கழுதை வாயை திறந்து பேசுது. அங்கிருந்து அவன் ராஜாவின் இடத்துல வருகிறான். ராஜா, நான் ஏற்ற வண்ணமாய் உன்னை கனப்படுத்துவேன். இப்போ அங்கேருந்து அவன் எங்கே கூட்டு போகிறான்? பாகாலுடைய மேடுகளுக்கு. இப்போது யார் போகணுன்றது ஒரு காரியம் இருக்குது இல்லையா? யார் அந்த இடத்துக்கு போகணும்? இப்போது ஒரு குறி சொல்கிறவன் போகிறான், இல்லை ஒரு காரியங்களை செய்கிறவங்க போகிறாங்க, உலக பிரகாரமாக இருக்கிறவங்க போகிறாங்கன்னா பிரச்சனை இல்லை, அவங்களுடைய காரியங்கள் என்ன செய்கிறாங்க. ஆனால் இவன் கர்த்தருடைய தீர்க்கதரிசி. கர்த்தர் சொல்லுகிற வார்த்தையை தரிசனமாய் பெற்று தீர்க்கமாய் மக்களுக்கு உரைக்கிற தெய்வீக அபிஷேகம் பெற்ற ஒரு மனிதன். இப்போ இதை இடத்துல உங்களை வைங்க. கர்த்தரால் அழைப்பை பெற்று, தேவனிடத்திலிருந்து அழைப்பை பெற்று, ரட்சிக்கப்பட்டு, அபிஷேகிக்கப்பட்டு, பரிசுத்தமாக்கப்பட்டு, இரத்தத்தினால் கழுவப்பட்டு, அவருடைய பிரகாரத்தில் இருக்கிற நாம் அந்த தீர்க்கதரிசிக்கு ஒப்பாய் கர்த்தர் நம்மை பார்க்கிறார். இப்போது நாம் இருக்க வேண்டிய இடம் எது? இருக்க வேண்டிய ஸ்தானம் எது? நீதிமொழிகளில் இப்படியாய் வசனம் இருக்குது, தன் கூட்டை விட்டு அலைகிற குருவி எப்படி இருக்கிறதோ அதே போல தன் ஸ்தானத்தை விட்டு அலைகிற மனுஷனும் இருக்கிறான். நம்முடைய இருதயம், நம்முடைய ஸ்தானம் ஆண்டவர் ஒரு இடத்துல வச்சிருக்கிறாரு. ஆனால் நம்ம என்ன செய்யக்கூடாது? அந்த இடத்துல இருந்து விலக கூடாது. இந்த ஸ்தானத்தை விட்டு விலகின பிழையா, தன்னுடைய ஸ்தானத்தை விட்டு விலகின பிழையா, ஆண்டவர் கொடுத்த இடத்தை விட்டு என்ன செஞ்சிட்டான்? விலகிட்டாரு. கடைசியில் எங்கே போய் விடுறாரு? பாகால் இருக்கிற இடத்துல, ஆண்டவருக்கு பிரியமில்லாத இருக்கிற இடத்துல, பாகால் மேடுகளின் மேல் என்ன செய்கிறானா? ஏற பண்ணினான். அவன் கால்கள் எங்கே நிற்க வேண்டும்? தேவனுடைய சமூகத்தில். ஆனால் எங்கே நிற்கிறது? ஆண்டவர் பிரியமில்லாத இடத்துல. இதுக்கு காரணம் என்ன தெரியுமா? உம்மை ஏற்றபடி நான் கனம் பண்ணுவேன் அப்படின்னு உலகத்திலிருந்து ஒருத்தன் சொல்லுகிற, ஒரு நபர் சொல்லுகிற, ஒரு மனுஷன் சொல்லுகிற வார்த்தையை நம்பினதினால், அவன் ஏற்றுக்கொள்ளுகிறதினால் அவனுடைய இருதயம் கர்த்தருக்கு பிரியமில்லாத அருவருப்பான இடத்துல போய் நிற்கிறது. இப்போ நம்ம நிதானித்து பாருங்கள். அபிஷேகம் பண்ணப்பட்டு, ஆண்டவருடைய கிருபையினால் அழைக்கப்பட்டு, ரட்சிக்கப்பட்டு, ஆண்டவருடைய இரத்தத்தினால் மீட்கப்பட்டு, அவருடைய சமூகத்தில் நிற்கிற நீங்களும் நானும் அவருக்கு உண்மை உத்தமமாக இருக்கிறோமா? ஆசீர்வாதத்துக்கு தடை என்னன்னு முதல்ல நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். எது அதுக்கு தடையாக இருக்குது? ஆசீர்வாதத்தை வரவிடாமல், பெற்றுக்கொள்ள விடாமல் தடை என்ன? தேவனுடைய சமூகத்தை விட்டு விலகுகிற காரியம், அவருக்கு பிரியமில்லாத இடத்துல போய் நிற்கிற காரியம். நம்ம 1000 முறை வாசித்திருப்போம் சங்கீதத்தில் 1ஆம் அதிகாரத்தில், துன்மார்க்கனுடைய ஆலோசனையில் ஆமாம் கேட்காத, அவன் உட்கார இடத்துல உட்காராத, அவன் நிற்கிற இடத்துல நிற்காத, அவன் பேசுகிற இடத்துல என்ன செய்ய ஐக்கியப்படாத அப்படின்னு எத்தனை முறை கேட்டாலும் நம்ம இருதயம் சில நேரங்கள் என்ன செய்ய மாட்டேங்குது, அதை நம்ம நினைவு கூற மாட்டேங்குது. இப்போ இங்கே பிலேயாம் சொல்கிறாரு, என் ஆசீர்வாதத்துக்கு தடை நான் தான்.
உலகத்தின் மீது என்னுடைய இருதயம் போச்சு, என் சிந்தை போச்சு, என் நினைவுகள் போயிடுச்சு. ஆக அவன் சொல்லுகிற, ராஜா சொல்லுகிற வார்த்தை எனக்கு இன்பமாய் தோன்றுகிறது. கீழே 23ஆம் அதிகாரம் வரும் பொழுது 3ஆம் வசனத்தில், பின்பு பிலேயாம் பாலாக்கை நோக்கி உம்முடைய சர்வாங்க தகன பலி அண்டையில் நில்லும். இப்போ இங்க பிலேயாம் ஒரு காரியத்தை சொல்றாரு. 7 பலிபீடம், 7 காளை, 7 ஆடு, இவைகளை நீ பலி செலுத்த வேண்டும். பலி செலுத்தி என்ன செய்யணும்? நான் கர்த்தரிடத்தில் போய் உத்தரவு கேட்கணும், இவைகளை சபிக்கிறதுக்கு. யாரை சபிக்கிறதுக்கு? ஆமாம். இப்போ எங்கே ஏறி நிற்கிறான்? பாகால் மேடுகள் மேலே ஏறி நிற்கிறான். இங்கே 7 பலிபீடமா, 7 காளையா, 7 ஆடா. எங்கே வச்சு? பாகால் பலிபீடத்தில் வச்சு. யாருக்கு பலிபீடம்? கர்த்தருக்கு பலிபீடம். கர்த்தர் அங்கீகரிப்பாரா? கர்த்தரை ஏற்றுக்கொள்வாரா? அல்லேலூயா. சவுல் அஞ்சனம் பார்க்குற ஸ்திரியை நோக்கி என்ன செய்கிறான்? போகிறான். கர்த்தர் அதை அங்கீகரிப்பாரா? அங்கே சாமுவேல் எழும்புவாரா? அங்கே கர்த்தருடைய வார்த்தை வெளிப்படுமா? ஆனால் அவனுடைய இருதயம் எங்கே போயிடுச்சு? பாகாலுக்கு நேராய், உலகத்துக்கு நேராய். கவனிங்க, உலகம் உங்களை கர்த்தரை விட்டு பிரிக்கும். உலகம் உங்களை மாயைக்குள்ளே தள்ளும். அல்லேலூயா. இப்போ நிறைய நீங்கள் வீடியோலாம் பார்த்துருப்பீங்க. இந்த கண்ணில் ஒரு 3D அந்த இது மாட்டிடுறாங்க. அவன் கண்ணில் பார்க்குறதெல்லாம் நிஜம் என்ன செய்கிறான்? நம்பி ஆடுறான், ஓடுறான். இதை விடு, இந்த ஸ்பைடர் பூச்சி அப்படியே மூஞ்சில் ஏறுற மாதிரி என்ன செய்யும்? அது தெரியும். உடனே இவன் இங்கே மூஞ்ச தட்டுவான், கை காலை தட்டுவான். ஆனால் இவனுக்கு ஒன்றும் நடக்காது. அவன் கண்ணில் மூடி அது ஒரு படம் ஓடுறதுனால. ஆனால் அவன் நடக்கிற மாதிரியே என்ன செய்வான்? ஆனால் அது என்னது? மாயை. அல்லேலூயா. உலகம் மாயை. உங்களை அப்படியே கொண்டு போகிற மாதிரியே இருக்கும். கீழே குனிஞ்சு பார்த்தீங்கன்னா அங்கேயே தான் இருப்பீங்க. நீங்கள் பறக்கிற மாதிரியே தோணும். ஆனால் பார்த்தீங்கன்னா அங்கே தான் என்ன செய்வீங்க? இருப்பீங்க. உங்களுக்கு எல்லாம் கிடைச்ச மாதிரி தோணும். ஆனால் ஒன்றும் என்ன செஞ்சுருக்காது. ஆமாம். கையில் 2 புகையும் 2 பஞ்சையும் வச்ச மாதிரி என்ன செய்யும்? ஒன்றுமே இல்லையே அப்படின்னு தான் செய்யும், தோணும். ஏன்னா எல்லாம் இருக்கிற மாதிரி காட்டும், பிம்பம் அப்படி இருக்கும். ஆனால் நிஜத்தில் அது என்ன செய்யாது. இப்போ பிசாஸ் அப்படி தான் காட்டுறான். ஆண்டவரையே கூட்டு போய் காட்டினவனுக்கு உங்களுக்கு காட்டுறது பெரிய விஷயம். ஆமாம். அவருக்கு காட்டினதில் காவாசி காட்டினா போது நம்ம தலையில் 2 பல்ட்டி அடித்து படுத்துருப்போம். இதோ வருகிறேன் அப்படின்ட்டு. பிலேயாம் படுத்துட்டாரே, போய் உள்ளே படுத்துட்டாரு. ஐயா, அவர் நமக்கு வீடு நிறைய தங்கமும் வெள்ளியும் தருவார்னவனே, இந்த மறுபடியும் கேட்டு வரேன் அப்படின்னு என்ன செஞ்சிட்டாரு? ஆண்டவர்கிட்ட கேட்க போயிட்டார். கவனிங்க, உலகம் உங்களை ஏமாற்றும். உலகம் உங்களை கர்த்தரை விட்டு பிரிக்கும். உலகம் கர்த்தரிடத்திலிருந்து வருகிற ஆசீர்வாதத்தை தடை பண்ணும். நீங்கள் உலகத்தை சார்ந்துட்டீங்க அப்படின்னா தடை நிச்சயமாக வந்துடும். ஏன்னா அது கர்த்தருக்கு பிரியமில்லாதது. உலக சிநேகம் கர்த்தருக்கு விரோதமான பகை என்று அறியுங்கள். கர்த்தர் நல்லவர். இங்கே வாசித்தீங்கன்னா 23ஆம் அதிகாரத்தில் அவன் என்ன செய்கிறான்? இந்த பலியினிடத்தில் என்ன செய்யுங்க? நில்லுங்க, நான் போய் என்ன செய்கிறேன்? கர்த்தரிடத்தில் விசாரிச்சுட்டு வரேன். கர்த்தரிடத்தில் விசாரிக்க போகிறாரு. போயிட்டு 8ஆவது வசனத்தில் சொல்கிறாரு, தேவன் சபிக்காதவனை நான் சபிப்பது எப்படி? தேவன் வெறுக்காதவனை நான் வெறுப்பது எப்படி? சொல்லி ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. இஸ்ரவேல் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம். ஆமென். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. நீங்கள் ஆசீர்வதிப்பதற்காகவே உருவாக்கப்பட்டவங்க. இதில் ரொம்ப பியூட்டி என்ன தெரியுமா? இப்படி ஒன்று நடக்கிறது இஸ்ரவேலுக்கே தெரியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களை சபிப்பதற்கு ஒரு பாலாக் எழும்பியிருக்கிறான், ஒரு பிலேயாம் எழும்பியிருக்கிறான். அவன் தான் என்ன செய்ய போகிறான்? நம்மளை சபிக்கிறதுக்கு ஆள் ரெடி பண்ணிட்டு இருக்கிறான்றது யாருக்கே தெரியாது. இஸ்ரவேல் அது ஒரு கூட்டமாக என்ன செய்யுது? ஒரு இடத்துல இருக்குது. இப்படி ஒரு சம்பவம் நடக்கிறது இஸ்ரவேலுக்கே என்ன செய்யாது. அல்லேலூயா. இப்போ நீங்களும் நானும் ட்ரோன், அதாவது டாப் வியூலேருந்து பார்த்துட்ருக்குறோம். பைபிள் நமக்கு எல்லாத்தையும் மேலேருந்து காட்டுது. பார்த்துருக்கீங்களா? மேலேருந்து வீடியோவில் பார்த்தீங்கன்னா எவன் எந்த சந்துக்குள்ளே போகிறான், எவன் மேலேருந்து கீழே வரான், எவன் கீழேருந்து மேலே போகிறான், எல்லாம் தெளிவாக தெரியும். ஆனால் உள்ளே இருக்கிறவனுக்கு ஒன்றும் தெரியாது. மாதிரி நமக்கு இப்போ பைபிள் என்ன சொல்லுதுன்னா, இஸ்ரவேல் அங்கே பாளையமிட்டு அமர்ந்திருக்கிறது. இங்கே பாலாக் இந்த கிரிகளை செய்து கொண்டு இருக்கிறான். பிலேயாம் சபிப்பதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறான். எல்லாவற்றையும் நமக்கு மேலேருந்து ஒரு வியூ மாதிரி காட்டுது, இதெல்லாம் நடக்குது அப்படின்னு. அதனால் உங்களுக்கு எனக்கும் பார்த்தவனே புரியுது. ஆனால் அந்நாட்களில் இஸ்ரவேலுக்கு அது என்ன செய்யலை, தெரியாது. பிலேயாம் எழும்பியிருக்கிறான்னு தெரியாது. கர்த்தர் அவனை தடுத்தார் தெரியாது. அவன் கர்த்தர் தடுத்ததையும் மீறி வந்திருக்கிறான் தெரியாது. பாகால் மேடு மேலே ஏறி நம்மளை பார்த்துட்டு இருக்கிறான். அல்லேலூயா.
உங்களுக்கு விரோதமாக எழும்பினவர்கள் யாராக இருப்பாங்களோ உங்களுக்கு தெரியாது, ஆனால் உங்களுக்காக கர்த்தர் கிரியை செய்வார். அதுதான் உங்களுக்கு எனக்கும் இருக்கிற விசுவாசம், உங்களுக்கு எனக்கும் நடக்கிற அற்புதம். அல்லேலூயா. எனக்கு விரோதமாக எவன் எழும்பி இருக்கிறான்னு எனக்கு எதிரி யாரும் தெரிஞ்சு சண்டை போட முடியும்? கத்தியை கொண்டு வந்து எதிர்த்தா பண்ணா என்ன செய்யலாம்? அவனை எதுக்கலாம். எதுக்கிறவன் யாருன்னே தெரியல, யார் எதுக்க போகிறான்னு என்ன செய்யல தெரியல. இஸ்ரவேலோ அது அமைதியாக குடியிருக்குது. கர்த்தர் அவருக்காக யுத்தம் பண்ணுகிறார். அல்லேலூயா. இப்போ பாலாக்கு எழும்பி என்ன செய்கிறான்? அவனை மலை மேடுகளை, பாகால் மேடுகளை கொண்டு போய் நிற்பாட்டுறான். 7 பலி செலுத்தப்படுகிறது. கர்த்தர் அங்கே ஆசீர்வதிக்கிறார். மறுபடியும் 2வது முறையாக அவனை மறுபடியும் ஒரு இடத்துக்கு கொண்டு போகிறார். அதே 14ஆம் வசனத்துல, அவனை பிஸ்காவின் கொடுமுடியில் இருக்கிற சோப்பீமின் வெளியில அழைத்து கொண்டு சோப்பீமின் வெளியில என்ன செய்யறான்? அழைத்து கொண்டு போய் அங்கேயும் அதே போல 7 பலிபீடம், 7 மாடு, 7 ஆடுகள் என்ன செய்கிறாங்க? பலி செலுத்தி அங்கேயும் அவன் அந்த பாலாக்கை பார்த்து சொல்றான், இங்க நில்லு, நான் என்ன செய்கிறேன்? கர்த்தரிடத்துல போய் விசாரித்து வந்து உமக்கு உத்தரவு சொல்லுவேன். அவன் போய் விசாரிச்சுட்டு வர வரைக்கும் அங்கே நிற்கிறான். அவன் விசாரிச்சுட்டு வந்து அவன் மறுபடியும் சொல்றான் 19ஆவது வசனத்துல, பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, பொய் சொல்ல அவர் மனிதன் அல்ல, மனமாற அவர் மனுபுத்திரனும் அல்ல, அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரா, அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரா, அவர் வசனித்து நிறைவேற்றாதிருப்பாரா. இதெல்லாம் கேட்கும்போது பாலாக்கு அப்படியே பொங்குது. ஏதோ ஒரு ஆண்டவர் செய்ய போறாரு. இப்ப அடுத்து சொல்றாரு பாருங்க, இதோ ஆசீர்வதிக்க கட்டளை பெற்று நான் மூஞ்சி செத்து போச்சு, நான் அதை என்ன செய்யக்கூடாது? திருப்பக்கூடாது. அவர் யாக்கோபில் அக்கிரமத்தை காண்கிறதும் இல்லை, இஸ்ரவேலிலே குற்றம் பார்க்கிறதும் இல்லை. அவர்களுடைய தேவனாகிய கர்த்தர் அவர்களோட கூட இருக்கிறார். இஸ்ரவேலின் ஜெயகம்பீரம் அவர்களுக்குள்ளே இருக்கிறது. அல்லேலூயா. பக்கத்தில் கரத்தை பிடிங்களேன், உங்க பக்கத்தில் கரத்தை பிடிங்களேன். இஸ்ரவேலின், நான் சொல்றது அப்படியே சொல்லுங்க, என்னுடைய தேவனாகிய கர்த்தர் என்னோடு இருக்கிறார். ராஜாவின் ஜெயகம்பீரம் எனக்குள்ளே இருக்கிறது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்களுக்குள்ளே இருக்கிறது, உங்களோட கூட அவர் இருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. சபிக்க கட்டளை பெற்று ஒருத்தனை என்ன செய்யறான்? சபிக்கிறதுக்காகவே கூட்டு வரான். சபிக்கிறதுக்காகவே 7 மாடு, 7 ஆடு, 7 பலிபீடம் கட்டி பரிபூரணமாக பலி செலுத்துகிறான். ஆனால் கர்த்தர் அவன் நாக்க திருப்புறாரு. இந்த பலிகளை ஏற்றுக்கொள்ளுறேன். எதுக்கு? ஆசீர்வதிப்பதற்கு. அல்லேலூயா. யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதல் இல்லை. இவ்வளவு தெளிவாக சொன்னதுக்கு அப்புறம் ஏதாவது ஒரு முட்டாளை பார்த்துருக்கீங்களா மறுபடியும் வேலையை பார்க்குறத? இந்த பாலாக்கு வடிகட்டுன முட்டாள். அல்லேலூயா. பிசாசு வடிகட்டுன முட்டாள். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஆமேனா? சில பேர் ஒத்துக்க மாட்டீங்க. அவன் பிரில்லியன்ட் பாஸ்டர். யார்? சாத்தான். அப்படியா? பிரில்லியன்ட் சொல்கிறவங்கெல்லாம் அவனை மாதிரி ஒருத்தன் இருக்கிறானா அப்படின்னு சொன்ன செய்யக்கூடாது. பாலாக்கு இவ்வளோ தூரம் தெளிவாக பிள்ளைய மூலயமா ஆண்டவர் பேசுகிறாரு. அவரோடு கூட என்ன செய்கிறாரு? இருக்கிறாரு. ஜெயகம்பீரம் அவங்களுக்குள்ள இருக்குது. அவர் எகிப்திலிருந்து அவர்களை புறப்பட பண்ணினா காண்டாம இருக்கிறதுக்கு ஒத்த பேரம் அவங்களுக்கு உண்டு. யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, நீ எனக்கு குறி சொல்ல கூட்டு வந்திருக்கிற, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை அப்படின்னு தெளிவாக சொன்னதுக்கு அப்புறமும் தலைவர் அடுத்தடுத்து கூட்டு போகிறார். யாரு? பாலாக். இதில் பிசாசை குறித்து ஒன்று சொல்லணும். இந்த பாலாக் வந்து பிசாசுக்கு சமமாக பார்க்குறேன் நான். அவன் எவ்வளவு கரெக்டாக இருக்கிறான் பாருங்களேன். 2 இடத்துலையும் பலி செலுத்துகிறாங்க. பலி செலுத்திட்டு பிள்ளையாம் சொல்வார், நீர் இங்கே என்ன செய்யணும்? இந்த பலிகளுக்கு நடுவில் என்ன செய்யணும்? நிற்கணும். நான் போய் கேட்டு வருவேன், வந்து உங்களுக்கு பதில் சொல்லுவேன். அந்த மனுஷன் இமி அளவு கூட அசையலைங்க. அந்த பலி பக்கத்திலே நிற்கிறான். 2 வசனத்தையும் வாசித்தீங்கன்னா அவன் போய் திரும்பி வரும் பொழுது வசனத்தில் தெளிவான சொல்கிறான். அவன் பலிகளுக்கு பத்தியில் என்ன செய்கிறான்? நின்று கொண்டிருக்கிறான். 2வது பார்த்தீங்கன்னா அவனுடைய சேனையை அவனுடைய அதிகாரிகளோடு கூட என்ன செய்வானா? அந்த பலிகள் மத்தியில் நின்று கொண்டுருவான். கொஞ்சம் அசைஞ்சாலும் ஆண்டவர் வார்த்தையை திருப்பி போறாரு. நம்ம என்ன செய்யக்கூடாது? அசையக்கூடாது அப்படின்னு அட்டென்ஷன் என்ன செய்யறான்? நிற்கிறான். நம்மை சபிப்பதற்காக, ஜனங்களை, தேவனுடைய பிள்ளைகளை சபிக்க வேண்டும் என்பதற்காக பிசாசு அவ்வளோ வைராக்கியமாக நிற்கிறான். அல்லேலூயா. ஆனால் ஊழியக்காரன் எங்கே நிற்கிறான் பாருங்க. அங்கே என்ன செய்கிறான்? அங்கே சபிக்கிற இடத்துல வந்து தீர்க்கதரிசி நிற்கிறான். கவனிங்க, 3வது இடத்துல இப்படிப்பட்ட வார்த்தைகளை கர்த்தர் சொல்லியும் எல்லாவற்றையும் அவனுக்கு அறிவித்தும் 3வது மறுபடியும் ஒரு என்ன செய்கிறாங்க? கூட்டு போகிறாங்க.
அது 28வது வசனத்துல, அவனை எசிமோனுக்கு எதிராக இருக்கிற பேயோரின் கொடுமுடிக்கு கொண்டு போனான். மலை உச்சிக்கு என்ன செய்யறான்? அழைத்து கொண்டு போகிறான். இப்போ இங்கே பேயோர் இடத்துக்கு போனதுக்கு அப்புறம் பலிகளை செலுத்தும்படியா அந்த 7 பலிபீடம், 7 மாடு 7 ஆடுகளை செலுத்தி என்ன செய்யறான்? அந்த வசனம் எப்படியா முடியுது? ஒவ்வொரு காளைகளையும் ஆடுகளையும் என்ன செய்யான்? பலியிட்டான். இப்போதான் 24:1 சொல்லுது, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது கர்த்தருக்கு பிரியம் என்று பிள்ளையா கண்டு மறுபடியும் என்ன செய்யலாம? கர்த்தரிடத்தில் விசாரிக்க போகல, நிமித்தம் பார்க்க போகாமல் வனாந்திரத்துக்கு நேராக தன் முகத்தை திருப்பி கண்களை ஏறெடுத்து இஸ்ரவேல் தன் கோத்திரத்தின்படியே முகாமிட்டு இருக்கிறது என்ன செய்தான்? பார்த்தான். தேவ ஆவி அவன் மேல் வந்தது. இப்ப சொல்றான், கண் திறக்கப்பட்டவன் உரைக்கிறதாவது, தேவன் அருளும் வார்த்தைகளை கேட்டு சர்வ வல்லவரின் தரிசனத்தை கண்டு தாழ விழும் பொழுது கண் திறக்கப்பட்டவன் கூறுகிறதாவது, யாக்கோபே உன் கூடாரங்களும் இஸ்ரவேலே உன் இருப்பிடங்களும் எவ்வளவு. அல்லேலூயா, அல்லேலூயா. கவனிங்களேன், இப்போ பிள்ளையாம் முழுசுமா உணர்ந்துட்டார். நீ எத்தனை வாட்டி போனாலும் அங்கே என்ன செய்ய போகிறதில்ல, ஆண்டவர் வார்த்தையை சபிக்கும்படியாக கொடுக்க போகிறது இல்லை. 3வது இடத்துல கண்டுக்கிட்டாரு. இப்போ சொல்கிறாரு, கண் திறக்கப்பட்டவன். அல்லேலூயா. அடுத்து, தேவன் அருளும் வார்த்தைகளை கேட்டு சர்வ வல்லவரின் தரிசனத்தை கண்டிக்கு ஆழ விழும் பொழுது கண் திறக்கப்பட்டவன். அவனை குறித்து அவன் விளக்குறான் பாருங்களேன். நான் எப்படிப்பட்டவனாக இருக்கிறேன், கண் திறக்கப்பட்டவன் தான். ஆனால் இப்போ தேவனுடைய தரிசனத்தை முழுவதுமாய் பார்த்து அவர் என்ன விரும்புகிறான்னு முழுவதுமாய் கண்டு அந்த கீழே விழும் பொழுது கண் திறக்கப்பட்டன் உரைக்கிறதாவது, யாக்கோபுக்கு விரோதமாய் அவர் எதுவும் செய்ய போகிறது இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமாய் அவர் எதுவும் செய்ய போகிறது இல்லை. அல்லேலூயா. உண்டாக்கினவர் அழிப்பாரா? அவர் உண்மை உண்டாக்கினவர். இஸ்ரவேலை பார்த்து சொல்கிறார், இஸ்ரவேலே கேள், என் தாசனே நீ செவி கொடு, நீ என் தாசன், நான் உன்னை என்ன செய்தேன்? உருவாக்கினேன், நீ என் பிள்ளை அப்படிங்கிறார். பிள்ளையை தகப்பன் சபிப்பாரா? ஆண்டவர் சொல்கிறாரு, நான் எக்காலமும் என் பிள்ளைகளை என்ன செய்கிறது இல்லை, சபிப்பதில்லை. அதனால தான் இஸ்ரவேலில் 24:1 இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது கர்த்தருக்கு பிரியம். நம்மை ஆசீர்வதிப்பது கர்த்தருக்கு பிரியம். ஆனால் நிற்க வேண்டிய இடம் இருக்கிறது. 3 காரியங்கள் நான் சொல்ல விரும்புகிறேன். முதலாவது, அவன் நின்ற இடம் பாகாலுடைய மேடு. கர்த்தர் சொல்லுகிறார், அது அருவருப்பான இடம். அல்லேலூயா. பாகாலுடைய மேடு அப்படின்னா, நான் ஏற்கனவே நிறைய முறை சொல்லியிருக்கிறேன், கர்த்தரை முன்னாடி வைக்காமல் நீங்கள் எதை முன்னாடி வச்சாலும் அது விக்கிரகம், அது பாகால், அது கர்த்தர் அருவருக்கிற காரியம். நீங்கள் தேவனுக்கு முதலிடம் கொடுக்காம நீங்கள் என்ன வேணால் செய்யுங்க, அது கர்த்தர் அருவருக்கிற காரியம் என்று உங்கள் இருதயத்தில் ஆழ பதித்து கொள்ளுங்க. ஆலயத்துக்கு வராமல் தேவனை தேடாமல் நீங்கள் என்ன காரியத்தை செய்தாலும் அது கர்த்தருக்கு பிரியமல்ல, கர்த்தர் அதை அருவருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். இது விசுவாசிக்கிறீங்க, ஒத்துக்கிறீங்களா? நீங்கள் என்ன செய்தாலும் கர்த்தருக்கு முதலிடம் கொடுக்காம செய்தால் அதை கர்த்தர் என்ன செய்கிறது இல்லை, அங்கீகரிக்கிறது இல்லை. என்ன காரியமாக இருக்கட்டும், கோடி ரூபாய் வருமானம் வரட்டும், கர்த்தருக்கு முதலிடம் இல்லையா, அதில் ஆசீர்வாதம் இல்லை. அது என் வாழ்க்கைக்கு ஆசீர்வாதமாக இருக்க போகிறதும் இல்லை. முதல் காரியம் ஆண்டவர் சொல்கிறாரு, பாகாலுடைய மேடுகளில் உனக்கு இடம் இல்லை, அது நான் அருவருக்கிற இடம், அந்த இடத்துக்கு உன்னை போக கர்த்தர் அனுமதிக்கவும் இல்லை, நாம் போகவும் கூடாது. அல்லேலூயா. முதல் காரியம் என்னது? ஆமாம், அருவருப்பான இடத்து, கர்த்தர் அருவருக்கிற இடத்துக்கு என்ன செய்யக்கூடாது? இருதயம், நம்முடைய கால்கள், நம்முடைய சரீரம், சிந்தை எதுவுமே என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாது. போகலை அப்படின்னா நீங்கள் ஆசீர்வாதத்தை சொந்தெடுத்துக் கொள்வீங்க. உங்கள் ஆசீர்வாதத்துக்கு தடையை நீங்கள் உடைப்பீங்க. ஆண்டவருடைய ஆசீர்வாதம் அங்கே உங்களுக்கு காணப்படுகிறதா. 2வது, அவன் போன இடம் சோப்பீர் மலை. அந்த சோப்பீர் மலையில் என்னென்னு பார்த்தா இஸ்ரவேலுடைய பின் கூட்டம் தெரியும். இப்போ நீங்களாம் இங்கே இருக்கிறீங்க, பின்னாடி இருந்து பார்த்தா உங்கள் முகம் தெரியுமா, உங்கள் பின்மண்டை தெரியுமா? பின்னாடி இருந்து பார்த்தா, இப்போ நான் முன்னாடி இருந்து பார்க்குறேன், உங்களுக்கு என் முகம் தெரியுது, எனக்கு உங்கள் முகம் தெரியுது. இதே நான் பின்னாடி இருந்தால் உங்களுடைய பின்மண்டை தான் என்ன செய்யும், எனக்கு தெரியும், முதுகுப்புறம் தெரியும். அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, இங்கே அவன் எதை பார்க்குறான்னா, பின்னாடி இருந்து இஸ்ரவேல் என்ன செய்கிறான் பார்க்குறான். அவங்க முகாமிட்டு இருக்கும் பொழுது அவனுடைய பின்புக்கத்தை என்ன செய்கிறான் பார்க்குறான். முகத்தை மறைக்கிறது. தேவன் சொல்கிறாரு, என்னை நோக்கி பார்க்கிற முகங்கள் பிரகாசம் அடையும், அவைகள் வெட்கப்பட்டு போவதில்லை. என்னை நோக்கி பார்க்கிற இருதயம் அது பிரகாசம் அடையும். ஆண்டவரை நோக்கி ஒத்தாசை அனுப்பும் பர்வதமே என்று சொல்லி முன்னாடி நோக்கி என்ன செய்யணும், கூப்பிடணும். இவன் சபிப்பதற்காக என்ன செய்கிறான், பின்னாடி இருந்து கர்த்தர் சபிப்பாரோ அப்படின்னு அவன் கூட்டு போகிறான். இவனும் அதை அங்கீகரிக்கிறான். ஒருவேளை பின்னாடி இருந்து சபிச்சாலும் என்ன செய்வார்? அல்லேலூயா. முகத்தை மறைக்கிற இடம்.
இங்கே ஆவியானவர் அவன் மேல் இறங்கினார். கண் திறக்கப்பட்டவன் சொல்கிறான், நான் தவறு செய்தேன், பாகால் மேடுக்கு நான் போயிருக்கக்கூடாது, போயிட்டேன். கர்த்தர் முகத்தை நோக்கி பாருங்கன்னு சொல்கிறாரு. ஆனால் நான் பின்னாடி நின்று சபிக்காரான்னு என்ன செஞ்சுட்டேன், அப்படி ஆண்டவர் இப்படி செஞ்சிருவாரான்னு யோசித்துட்டேன். அவன் சொன்னதை நம்பி முகம் மறைக்கப்பட்ட வாழ்க்கை. ஆண்டவருடைய முகத்தை தேடாமல் எந்த ஆசீர்வாதமும் வராது. கர்த்தருடைய சமூகத்தை தேடாமல் உங்களுக்கு எந்த ஆசீர்வாதமும் நிலைக்காது. ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருந்து அவரை அண்டிக் கொண்டு அவரை பற்றி கொண்டு அவரிடத்துல உங்களுடைய எல்லா காரியங்களையும் ஒப்பு கொடுத்து நீங்கள் நோக்கி பார்ப்பீர்கள் என்று சொன்னால் கர்த்தர் சொல்கிறாரு, உங்கள் ஆசீர்வாதம் நிறைவாக இருக்கும். ஆமென். உங்களை ஆசீர்வதிக்க அவருக்கு பிரியும். ஆனால் இந்த காரியங்களை மாற்றணும். இந்த காரியங்களை நம்ம இருதயத்திலிருந்து எடுத்து போடணும். அவரை முகத்தை மறைக்கிற எந்த காரியத்துக்கும் நான் அனுமதிக்க கூடாது. அவன் மூன்றாவதாய் போய் நின்ற இடம், கர்த்தர் அவனோட கூட பேசுகிறாரு. அவன் சொல்கிறான், தனக்கு விருப்பமானதை நிறைவேற்றுகிற இடமா மாறுது. அந்த பேயோரின் மலை என்ன செய்யுமா, தன் விருப்பத்தை நிறைவேற்றுகிற இடம். அந்த பிழையம் சொல்லும்போது அந்த ராஜா கேட்குறாரு, என் விருப்பம் என்ன செய்ய நீங்கள் நிறைவேறும். நான் பலிபீடம் எத்தனை நீ பலிபீடம் கட்டினாலும் கட்டுறேன், நீ எத்தனை மாடை பலி செலுத்த சொல்கிறிய செலுத்துறேன், எத்தனை ஆடை சொல்கிறிய செலுத்துறேன், ஆனால் என் விருப்பம் என்ன செய்யணும், நிறைவேறணும். அந்த ராஜா சொல்கிறான் பாலாக்க, என்னுடைய விருப்பம் நிறைவேறுமா, நான் பலி செலுத்துகிறேன். அல்லேலூயா. சபைக்கு வருகிறோம், துதிக்கிறோம், கர்த்தருக்கு பலி செலுத்துகிறோம். ஸ்தோத்திர பலி இடுகிறவன் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறான். துதி பலிகளை செலுத்துகிறோம், பொருத்தன காணிக்கைகளை செலுத்துகிறோம். நல்லது. எதற்கு செலுத்துகிறோம், எதற்காக செலுத்துகிறோம்? என் விருப்பம் நிறைவேறணும்னு செலுத்துகிறேனா, இல்லை கர்த்தருடைய விருப்பம் நிறைவேறணும்னு செலுத்துகிறேனா? யோசித்து பாருங்கள். என் ஆசீர்வாதத்துக்கு சில நேரங்களில் என் விருப்பம் நிறைவேறும் நான் எடுக்கிற முடிவு கூட என்ன செய்யுது, தடையாக வந்துடும். என் விருப்பம் நிறைவேறும்னு ஆண்டவரே, நான் இதை நினச்சிருக்கிறேன், நான் இதை செய்யணும்னு நினச்சிருக்கிறேன். சரிதான், அது நல்லதுன்னு உங்கள் கண்ணுக்கு தோணலாம். ஆனால் கர்த்தர் அதை அங்கீகரிக்கிறாரா, அது நீங்கள் யோசித்து பார்க்கணும். அல்லேலூயா. ஆசீர்வாதம் தான் சொல்லி தான் என்ன செஞ்சிட்டான், பிள்ளையாம் வந்துட்டான். வீடு நிறைய பொண்ணு, வீடு நிறைய பொருள், ஏற்றபடி உண்மை கனம் பண்ணுவேன். வார்த்தையெல்லாம் கேட்கும்போது நல்லா இருக்குது, எதாகிலும் கிடைக்கும், எதாகிலும் நடக்கும். ஆண்டவர் இதை அங்கீகரிப்பாரா, அதை யோசிக்கணும். கர்த்தர் இதை அனுமதித்திருக்கிறாரா, யோசிக்கணும். இது எனக்கு ஆசீர்வாதமாய் முடியுமா, கர்த்தர் சமூகத்தில் விசாரிக்கணும், கேட்கணும். அப்படி கேட்போமானா ஆண்டவருடைய ஆசீர்வாதத்துக்கு பங்குள்ளவர்களாக இருப்போம். அல்லேலூயா. என் விருப்பம் அல்ல, உங்கள் விருப்பம். அல்லேலூயா. இவர்களை எனக்கென்று ஏற்படுத்தினேன்னு தான் சொல்கிறார். உங்களுக்கென்று ஏற்படுத்தினேன் என்ன செய்யலை. அப்படியா? தனக்கென்று நீங்கள் ஏற்படுத்தப்பட்டீர்களா, இல்லை அவருக்கென்று ஏற்படுத்தப்பட்டீர்களா? நீங்களும் நானும் அவர் துதியை சொல்லி வரும்படியாய் உருவாக்கப்பட்டிருக்கிறோம். என் விருப்பம் அது அவர் அறிந்திருக்கிறார். ஆனாலும் என் விருப்பம் இல்லைப்பா, உங்கள் விருப்பம் நிறைவேறட்டும்னு சொல்லும் போது தான் உங்கள் விருப்பத்திற்கு படி உங்களுடைய காரியங்களை ஆண்டவர் சரி செய்து அவர் விருப்பப்படி என்ன செய்கிறார், நிறைவேற்றுகிறார். இப்போது என் விருப்பம் பாதி சரியாக இருக்கும், என் விருப்பம் பாதி சரியில்லாமல் இருக்கும். இப்போ என் விருப்பம் சரியாக இருக்குன்னு நான் நினைக்கலாம், ஆனால் ஆண்டவர்கிட்ட விட்டு கொடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அவர் என் விருப்பத்தை அவர் விரும்புகிறபடி சரி செய்து நேர்த்தியாக என்ன செய்வார், அதை நிரப்புவார். அல்லேலூயா. பள்ளம் தோன்றது நான், நிரப்புறது யார்? அவர் தான். பள்ளங்கள் தோண்டிடலாம், பிரயாசப்பட என்ன செய்யலாம், தோண்டலாம். ஆனால் பள்ளத்துக்குள்ளே தண்ணியை வர வைக்கிறவர் கர்த்தர். அல்லேலூயா. ஆசீர்வாதம் ஒன்று சுரக்கணும் அப்படின்னா அது கர்த்தருடைய அனுமதினால தான் வரணும். பிரசங்கில 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் நினைக்கிறேன் இப்படியாய் சொல்லுகிறது, அனுபவிக்க ஆண்டவர் எல்லாவற்றையும் கொடுக்கலாம், ஆனால் அதை அனுபவிக்கிறதுக்கு அதிகாரத்தை கர்த்தர் தான் கொடுக்கணும். எல்லா ஆசீர்வாதமும் கர்த்தர் கொடுத்துக்கலாம், எல்லா ஆசீர்வாதங்களும் பெற்றுக்கொள்ளலாம், எல்லாம் இருந்தும் அனுபவிக்க நம்ம இல்லைனா. அல்லேலூயா. ஒருத்தனை BMW காரில் வச்சு அடக்கம் பண்ணாங்க. கிட்டத்தட்ட 7.5 கோடி ரூபா மதிப்புள்ள காரில் வச்சு என்ன செய்கிறாங்க, என்ன பண்ணுறாங்க, அடக்கம். சோழி முடிஞ்சிச்சு அவனுக்கு. அப்போ ஏதாவது பிரயோஜனம் இருக்கா, ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? 7.5 கோடி ரூபா கார் அவனை அடக்கம் பண்ணுற சவப்பெட்டியாக மாறிடுச்சு. பிரயோஜனம் இருக்கா? அந்த காரை அவன் உள்ள உட்காந்து ஓட்டவ போகிறான்? இல்லை, அப்பப்போ போர் அடிக்குதான் ஏஞ்சி வெளியே வந்துட்டு தான் உள்ளே போக முடியுமா? அது இன்ஜின் பவர் கூட தான், விட்டால் ஒரு செகண்டுக்கு 60 கிலோமீட்டர் 70 கிலோமீட்டர் ஸ்பீடில் 100 கிலோமீட்டர் ஸ்பீடில் பறக்கும். அவனால் எழுப்பி வர முடியுமா?
ஆண்டவர் சொல்கிறாரு, எல்லாம் கொடுத்துட்டு அதை ஆளுகை செய்கிற, அதை அனுபவிக்கிற அதிகாரத்தை கொடுக்கலன்னா கொடுத்தும் எல்லாம் வீண். நீதி பிரசங்கி அப்படி தான் எழுதுறாரு. அதில் ஆண்டவர் எவனுக்கு எதெல்லாம் கொடுத்துருக்கிறாரோ அது எல்லாவற்றையும் அனுபவிக்க அதிகாரம் கொடுக்கிறது கர்த்தருடைய அனுக்கிரகம். அவர் அனுக்கிரகம் இல்லாமல் ஒன்றும் செய்ய முடியாது. ஆமென். கர்த்தர் நல்லவர். மூன்றாவது காரியம் சொன்னேன், தனக்கு விருப்பமானது அல்ல, தேவனுக்கு விருப்பமானது. 2 கொரிந்தியர்ல 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. 2 கொரிந்தியர் 6:16 தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது? நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனா இருப்பேன். கவனிங்க, இங்க ஆண்டவர் சொல்றாரு, எனக்கும் விக்கிரகங்களுக்கும் என்ன செய்யல? ஆமா, தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகத்துக்கும் சம்பந்தம் இல்லை. அல்லேலூயா. உள்ள என்ன செய்யக்கூடாது? விக்கிரகம் இருக்கக்கூடாது. உள்ள சார்ந்த யாருக்கிட்டையும் என்ன செய்யக்கூடாது? விக்கிரகத்தின் வாசனை கூட என்ன செய்யக்கூடாது? சிம்பிள் கூட இருக்கக்கூடாது. இப்போ ஆண்டவர் அதை வெறுக்கிறாருன்னா அதை நம்மளும் என்ன செய்யணும்? வெறுக்கணும். அல்லேலூயா. ஆமாம், ஆண்டவரை போகக்கூடாதுன்னு சொன்னால் போகக்கூடாது, அங்கே இருக்கக்கூடாதுன்னா இருக்கக்கூடாது, அங்கே நிற்கக்கூடாதுன்னா அங்கே நிற்கக்கூடாது. அங்கே போனால் என்ன ஆகும் அப்படின்னு போனோம்னா ஆண்டவர் அங்கிருந்து போயிடுவார், நம்ம மாட்டிக்க வேண்டியதுதான். அல்லேலூயா. இளையகுமாரன் போயிட்டான். தகப்பன் எவ்வளவோ சொல்கிறாரு, ஆனால் என்ன செய்கிறான்? போயிட்டான். கவனிங்க, இன்னொன்று சொல்லணும்னு நினச்சேன். நீங்கள் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி வரைக்கும் கர்த்தர் உங்களை தேடி வருவார். ஆமென். அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்க புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றுட்டீங்க அப்படின்னா தேடி வரமாட்டார், காத்திருப்பார். அல்லேலூயா. தகப்பன் போகாதன்னு கெஞ்சிறார், மகன் போயிட்டான். தகப்பன் பின்னாடியே ஓடினாரா? அவர் போன ஊருக்கெல்லாம் போனாரா? சுற்றி வந்தாரா? என் மகன் எப்போது வருவான்? நிச்சயம் ஒரு நாள் வருவான், ஆனால் வருவான், காத்திருப்பார். அல்லேலூயா. காத்திருப்பார் நீங்கள் வரும் வரை. நீங்கள் வந்த உடனே அணைத்து கொள்வார். ஆனால் அதில் தகப்பன் ரொம்ப நல்லவர். வந்த உடனே எங்கடா போனேன் எது போன எல்லாம் கேட்க மாட்டார். வந்துட்டல அது போதும். அல்லேலூயா. பாருங்களேன், என்னை காத்திருக்க வைக்கிற நபராக நம்ம இருந்துடக்கூடாது. அவர் நம்ம காப்பாற்ற விரும்புகிறார். அவர் காப்பாற்ற விரும்புகிற கரத்துக்குள்ளே நம்ம அடங்கி இருக்கிற நபராக இருக்கணும். அல்லேலூயா. இங்கே பிழையாம் ஓடிட்டான், கர்த்தருடைய கரத்தை விட்டு வெளியே ஓடிட்டான். ஆண்டவர் அவனுக்காக காத்திருக்கிறார். இப்போ சொல்கிறான், கண் திறக்கப்பட்டவன் சொல்லுகிறதாவது, தாழ விழும் பொழுது கண் திறக்கப்பட்டவன் சொல்லுகிறதாவது, கர்த்தர் இஸ்ரவேலை ஒரு நாள் சபிப்பதில்லை. அல்லேலூயா. ஆவிக்குரிய இஸ்ரவேலாகிய உங்களை என்னையும் பார்த்து கர்த்தர் சொல்கிறாரு, ஒரு நாளும் உங்களை அவர் சபிப்பதில்லை, ஒரு நாள் அவர் உங்களை விட்டு விலகுவதில்லை, ஒரு நாள் உங்களை கைவிடுவதில்லை. இங்கே வசனத்தில் அவர் வாக்குத்தத்தமாக கொடுக்குற ஒவ்வொரு வார்த்தையும் உங்களுக்குள் தான். பொய் சொல்ல அவர் மனிதன் அல்ல, மனமாற அவர் மனுபுத்திரன் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, அவர் வசனத்தையும் நிறைவேற்றாதிருப்பாரோ. இதோ ஆசீர்வதிக்க கட்டளை பெற்றேன், அவர் ஆசீர்வதிக்கிறார், நான் அதை திருப்பக்கூடாது. யாக்கோபிலே அவர் அக்கிரமத்தை காண்கிறதும் இல்லை, இஸ்ரவேலிலே அவர் குற்றம் பார்க்கிறதும் இல்லை. அவர்களுடைய தேவனாகிய கர்த்தர் அவர்களோட கூட இருக்கிறார். ராஜாவின் ஜெயகம்பீரம் அவர்களுக்குள்ளே இருக்கிறது. தேவன் அவர்கள் எகிப்திலிருந்து புறப்பட பண்ணி காண்டாமிருகத்தின் ஒத்த பலனை அவர்களுக்கு கொடுத்திருக்கிறார். யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதல் இல்லை. தேவன் என்னென்ன செய்தார் என்பதை எல்லாவற்றையும் வெளிப்படுத்துகிறார். இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் உங்களுக்குரியது. அல்லேலூயா. இந்த ஆசீர்வாதங்களை கர்த்தர் ஆவிக்குரிய இஸ்ரவேலை உங்களுக்கு எனக்கும் கொடுக்கிறார். நீங்களும் நானும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், ஆனால் கர்த்தருடைய கரத்துக்குள்ளே இருக்கணும். அல்லேலூயா. அவர் போகக்கூடாதுன்னு சொல்கிற இடத்துக்கு போகக்கூடாது. ஆமென். பிள்ளைகளே, உங்கள் தகப்பனுக்கு தாய்க்கு என்ன செய்யுங்க? கீழ்ப்படியுங்கள். இது ஏன் சொல்லித்தராரு? நீ ஆசீர்வதிக்கப்படுன்றதுக்காக, நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்கணுன்றதுக்காக. உன் தகப்பனின் தாயும் கனம் பண்ணாதான் உன் ஆயுசு நாட்கள் என்ன செய்யும்? பெருகும். இல்லைன்னா என்ன செய்யும்? சிறுகும். அல்லேலூயா. ஆப்போசிட் அதானே. கனம் பண்ணலன்னா கீழே, கனம் பண்ணா மேலே. ஆண்டவர் சொல்கிறாரு, ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிங்க. கர்த்தர் நடத்துகிற விதத்தில், நடத்த பாதையில் உங்களை ஒப்பு கொடுங்க. மிஞ்சி காரியத்தை என்ன செய்யக்கூடாது? அதிகமாக. சவுல் சிறந்த எடுத்துக்காட்டு. உமக்காகத்தான் கர்த்தாவே, உமக்காகத்தான் இவங்களை பிடிச்சி வச்ச, உமக்காக தான் கொளுத்த ஆடு, உமக்காக தான் கொளுத்த மாடு. கேட்டனா உங்கிட்ட, கேட்டனா
கொளுத்த ஆடு பிடிக்க சொல்லி கேட்டனா, அதை எனக்காக வைக்க சொல்லி கேட்டனா, சொன்னதை செய்து முடிக்க அனுப்புனேன். நீ வாட்டுக்கும் வேலைய எல்லாம் எனக்குன்னு எடுத்து வைக்கிறது. ஆனால் சொல்கிறது என்னது? உமக்காகத்தானே ஐயா, இவைகள் எல்லாம் உமக்காக. கோதுமை மணி போல் மடிந்திடுவேன். இங்கே நல்ல நட்டக்குத்தலாம் நிற்கிறது. போக மாட்டேன் ஆண்டவரே. ஆனால் கோதுமை மணி போல் மடிந்திடுவேன். சொல்வது அல்ல, செய்வதிலே நம்ம என்ன செய்யணும்? காணப்படணும். அல்லேலூயா. ஆண்டவர் அதுதான் விரும்புகிறார். இங்கே பிழையாம் தன் ஸ்தானத்தை இழந்தான், தன்னுடைய மதிப்பை இழந்தான். கர்த்தர் அவன் மேல் வைத்திருக்கிற அன்பை எல்லாவற்றையும் இழக்கிறான். கர்த்தர் உருவின பட்டயத்தோடு வரும் அளவுக்கு அவனுடைய கர்த்தர் என்ன செய்கிறான்? கோபமுற்றான். இதில் என்ன மோசம்னா, கர்த்தர் எதிர்த்து வாராருன்னு தெரியாமல் என்ன செய்கிறான்? ஒரு தீர்க்கதரிசிக்கு கர்த்தர் எதுவும் மறைக்க மாட்டார். ஆனால் உருவின பட்டயத்தோடு நிற்கிற தூதனை அவன் கண்கள் மறைத்துட்டது. அவன் கண்கள் மறைச்சிருச்சு, உலகம் மறைச்சிருச்சு. உன்னை ஏற்றபடி கனம் பண்ணுவேன்ற அந்த இருதயம் உலக பக்கமாக திரும்பின அந்த பொருள் மேலே ஆசைப்பட்ட இருதயம் கர்த்தரை எதிர்கொண்டு வருகிறதே என்ன செஞ்சிருச்சு? மறைச்சிச்சு. உலகம் மிக மோசமான காரியம். உங்களை அகல பாதாளத்துக்கு என்ன செஞ்சிடும்? தள்ளிடும். அது விக்கிரகம், அது கர்த்தர் அருவருக்கிற காரியம். அதற்குள்ள உங்கள் இருதயம் என்ன செய்ய வேண்டாம்? போக வேண்டாம். அல்லேலூயா. ஆமாம், என் விருப்பம் அல்ல உங்கள் விருப்பம்னு ஆண்டவர்கிட்ட பார்த்து சொல்லுங்கள். ஆண்டவருடைய முகத்தை மறைக்கிற, கர்த்தருடைய சமூகத்தை விட்டு விளக்குகிற எதற்கும் இருதயத்தை கொடுக்காதீங்க. கர்த்தருடைய ஆசீர்வாதம் அப்படி நீங்கள் செய்து தடைப்பட்டா என்கிட்ட வந்து என்ன பாஸ்டர் நடந்துச்சுன்னு கேளுங்க. அல்லேலூயா. ஆமென். நீங்கள் உண்மையும் உத்தமமுள்ள ஊழியக்காரனாய் கர்த்தருக்கு பிரியமுள்ள விசுவாசியாக இருக்கும் பொழுது கர்த்தர் செய்கிற ஒரு காரியங்களும் தடை வைக்கிறது இல்லை. அவர் பக்கத்திலிருந்து தடையாய் ஒரு நாளும் ஒன்றும் இருப்பது இல்லை. அல்லேலூயா. உங்களுக்கென்று வைத்ததை நிச்சயம் உங்களுக்கென்று கொடுப்பார். உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற எதுவும் வாய்க்காது. நான் சொன்னேன், இப்படி ஒரு சம்பவம் நடக்கிறதே இஸ்ரவேலுக்கு தெரியாது. ஆனாலும் கர்த்தர் அவர்கள் சார்பில் நின்று கிரியை செய்து கொண்டிருக்கிறார். அவர்களுக்காக இங்கே என்ன செய்கிறார்? பிள்ளையாமோடு கூட கர்த்தர் பேசி கொண்டிருக்கிறார். ஆசீர்வதிக்கிறதுக்கு வார்த்தையை திருப்புறார். இவன் ஆசீர்வதிக்கிறது கூட அவனுக்கு என்ன செய்யாது? அல்லேலூயா. இங்கே ஆசீர்வாதமாக இவன் ஆசீர்வாதத்தை கொடுக்குறான்றது கூட என்ன செய்யாது? தெரியாது. அது தலை மேலே ஆசீர்வாதம் மட்டும் தங்கிக்கிட்டே இருக்கும். ஆமே. நீங்கள் ஆவிக்குரிய இஸ்ரவேலாக இருப்பீங்கன்னா உங்கள் தலை மேலே ஆசீர்வாதம் தங்கிக்கிட்டே இருக்கும். அல்லேலூயா. ஏன்னா உங்களுக்கு விரோதமாக எதுவும் என்ன செய்யாது? வாய்க்காது. பாஸ்டர், எனக்கு அவன் அதை வச்சுட்டானோ, எவன் எனக்கு இதை இவன் வச்சுட்டானோ, ஆனால் எது வச்சாலும் எடுத்து என்கிட்ட கொண்டு வாங்க, சோம் பண்ணி அதை என்ன செய்வோம்? திருப்பி கொடுத்துருவோம். அல்லேலூயா. அல்லேலூயா. உங்களுக்கு விரோதமாக எதுவும் வாய்க்காது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், உங்களுக்கு விரோதமாக எதுவும் வாய்க்காது. அது உங்களுக்கு விரோதமாக செயல்பட முடியாது. காரணம், ஜெயகம்பீரமானவர் உங்கள் கூட இருக்கிறார். ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? உங்கள் விசுவாசம் பெருகட்டும். உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்க உங்களுக்கு தெரியாமலே கிரியை செய்து கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. இப்போ நீங்கள் இங்கே இருக்கிறீங்க, உங்களுக்காக ஒரு இடத்துல பரிந்து பேசிக்கிட்டு இருப்பார். உங்களுக்காக என்ன செய்வார்? வழக்காடி கொண்டு இருப்பார். உங்களுக்காக கிரியை செய்து கொண்டு இருப்பார். உங்களுக்கு ஆசீர்வாதத்தை யாராவது சபிக்கிறாங்கன்னா அங்கேருந்து அதை ஆசீர்வாதமாக கன்வெர்ட் பண்ணி உங்கள் தலைக்கு நேரம் என்ன செஞ்சுட்டு இருப்பார். அல்லேலூயா. நல்லா கவனிங்க. உங்களுக்கு சுற்றி ஒரு விஷயம் நடந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா உங்கள் கூட இருக்கிறவர் உங்களை சூழ்ந்து இருக்கிறார். அல்லேலூயா. விரோதமாக என்னவும் எழும்பட்டுமே, விரோதமாக யாரும் எழும்பட்டுமே, கோலியாத்தை விடப்பா உலகத்தில் எவனா ஹைட்டாக இருந்துட போகிறான், அவனையே தூக்கி போட்டு போயிடுவார். அல்லேலூயா. அவன் மாற்றிடுவார். யாராக இருந்தாலும் உங்களுக்கு விரோதமாக எழும்ப முடியாது. அல்லேலூயா. நான் சொன்ன அந்த ஒரே ஒரு கதை ஞாபகம் வருது. ஒரு பாஸ்டரை ஒரு மார்க்கெட் வீதியில் வச்சு ஒருத்தன் என்ன செஞ்சிட்டாங்களா, பொறாமை நிமித்தமாக அடிச்சிட்டான். இது எந்த அளவுக்கு சரின்னு எனக்கு தெரில. ஆனால் அப்படி சொல்லும்போது ஒருத்தர் ஒரு கேள்வி கேட்டதுனால இந்த வார்த்தையை சொல்கிறேன். அது எந்த அளவுக்கு சரின்னு தெரில. அடிச்சிட்டான். அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து அந்த பாஸ்டர் போய் ஜோம் பண்ணுறாரு, அழுகுறா, புலம்புறாரு. அது அவருடைய முடிஞ்சு போச்சு. ஒரு வாரம் கழித்து அவன் அடித்தவங்க அந்த கேங் கொள்ளையே சண்டை வந்து எவன் இந்த பாஸ்டர் அடித்தானோ அவன் கையை கூட இருந்தவனே என்ன செஞ்சிட்டானா, வெட்டிட்டான். அதை ஒரு நாய் என்ன செஞ்சுருக்கு, லபக்குன்னு கவிக்கிட்டு நேராக ஓடி வந்து அந்த சர்ச்சு வாசலில் போட்டு பக்கத்தில் உக்காந்துக்கிச்சான். அல்லேலூயா. கையை காப்பாற்றி எப்படியாவது கொண்டு போய் ஒட்ட வச்சணும்னு கூட்டு ஓடி வந்தவங்க
வந்து பார்த்தா எங்கே இருக்கு? தற்சமயமாக அந்த பாஸ்டர் வெளியே வரார். வந்து அவரையும் பார்க்குறான், கையும் பார்க்குறான். ஐயா என்னைய மன்னிச்சிரு. அன்னைக்கு விரோதமாக எழும்புனவன் தான் அடித்தானா? ஆமாம் அடிச்சிட்டான். அவமானப்பட்டது. கர்த்தர் அன்னைக்கு ஒன்றுமே செய்யலை. ஆனால் கிரியை செய்கிறாரா? கிரியை செய்கிறார். அல்லேலூயா. அதுக்காக அப்படி வெட்டணும்னு சொல்ல வரல. அப்படி வெட்டணுன்றது கான்செப்டும் இல்லை. அது எந்த அளவுக்கு அது நடக்கிறது காரியங்கள் வேற இல்லை. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வித்தியாசமாக நடக்குது. ஒருத்தனை ஆண்டவர் மன்னிக்கிறார், ஒருத்தனை சிட்சிக்கிறார், ஒருத்தனை பட்சிக்கிறார். அது அவருடைய சித்தம். அவர் யாரை எப்படி செய்ய விருப்பமாக இருக்கிறாரோ அப்படி செய்கிறார். அன்னைக்கு சிட்சை ஒரு கை போகுது. கவனிங்க, அந்த நாய், அதுதான் நாய் தான் ஹைலைட். இங்கே கழுத ஹைலைட்டு, இந்த கதையில் நாய் தான் ஹைலைட். கழுத பாயை திறந்து பேசுது, எஜமானனே உன்னை நான் எனக்காக இப்படி செஞ்சுருக்கிறேன்னா. இங்கே நாய் கறியை திங்காமல் விட்டுட்டு என்ன செய்யுது? பக்கத்தில் உக்காந்துருக்கு. இதுதான் அந்த 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 ஆச்சரியமாய் மாற்றுகிற, அந்த சம்பவத்தை ஆச்சரியமாய் மாற்றுகிற காரியம் அதுதான். பட்சிக்கிறவன் இடத்துலேருந்து என்ன செய்யுமா? ஆமாம், அது பட்சிக்கிறது தான். ஆனால் அதுக்கிட்ட என்ன செய்யுது? அந்த பட்சணம் இல்லை, பட்சிக்கிற எண்ணம் இல்லை. ஒரு விதமான காரியத்தை வெளிப்படுத்துது. கவனிங்க, ஆண்டவர் உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற, உங்களுக்கு விரோதமாக கிரியை செய்கிற மந்திரவாதம் தந்து எதுவும் என்ன செய்யாது? வாய்க்காது. அது தன்னை அனுப்பினவனுக்கு என்ன செஞ்சிடும்? திரும்ப போயிடும். அல்லேலூயா. நம்ம உங்களுக்கு விரோதமாக எதுவும் வாய்க்காது. இங்கே தீர்க்கதரிசி சபிப்பதற்கு வாயை திறந்து சொல்கிறாரு, அவனுக்கு விரோதமாக ஒன்றும் வாய்க்காது. யாக்கோபுக்கு விரோதமாக மந்திரவாதம் இல்லை, குறி சொல்லுதல் இல்லை, உங்களுக்கு விரோதமாக எதுவும் இல்லை. நீங்கள் ஆஸ்வதிக்க அழைக்கப்பட்டு இருக்கிறீங்க. நீங்கள் உண்மையும் உத்தமம் உள்ள ஜனமாக இருப்பீங்கன்னா உங்களை சூழ்ந்து கொள்ளுகிற கர்த்தர் சொல்லுகிறார், உன்னை ஆசீர்வதிப்பதே என் விருப்பம், உங்களை ஆசீர்வதிப்பதே என் விருப்பம், உங்களை பெருக பண்ணுவதே என் விருப்பம், உங்களை பெருக பண்ண வைப்பாராக. அப்படி கண்களை மூடி ஜெபிக்கலாமா? ஆண்டவர் சமூகத்தில் இதனை ஒப்பு கொடுத்து, ஒருவேளை உங்களிடத்துல ஏதாவது இருதயத்தில் நிழல் இருக்குமானா, நான் ஆண்டவருக்கு பிரியமில்லாமல் இதை செய்துட்டேன், அதை செய்துட்டேன், இப்படிப்பட்ட கிரியைகளை செய்திருக்கிறேன், கர்த்தர் சொல்லியும் நான் இந்த காரியத்தை கீழ்ப்படியாமல் போயிருக்கேன், உங்களிடத்தில் ஒரு சின்ன இருதயத்தில் ஆண்டவர் நினைப்பூட்டுவார். ஆனால் ஒப்புரவாகுங்க, ஆண்டவரோடு கூட பேசுங்க. ஆண்டவரே, இனி உமக்கு பிரியமில்லாத இடத்துல போக மாட்டேன், இனி உமக்கு பிரியமில்லாத இடத்துல நான் நிற்க மாட்டேன். ஆண்டவரே, உமக்கு சித்தம் இல்லாததை நான் செய்ய மாட்டேன். ஆண்டவரே, உமக்கு பிரியமாய் வாழ விரும்புகிறேன். ஆண்டவரே, உமக்கு உண்மை உத்தமாய் வாழ விரும்புகிறேன். துன்மார்க்கருடைய ஆலோசனை நடவாமலும், பாவிகளுடைய வழியில் நில்லாமலும், பரியாசக்கார உட்காரும் இடத்தில் உட்காராமலும் இருக்க என்னை ஒப்பு கொடுக்கிறேன். அக்கிரமக்காரனுடைய ஆண்டவரே கூட்டுகை எனக்கு இருக்கக்கூடாதப்பா. அக்கிரமக்காரோட கூட நான் பங்கு இருக்கக்கூடாதையா. என்னை வேறு வெறுப்பீராக. ஆண்டவரே, பரியாசம் பேசுகிற உதடுகள் கர்த்தருக்கு அருவருப்பானது. ஆண்டவரே, ஒருவனை குறைத்து பேசுவதற்கு யாருக்கும் அதிகாரம் இல்லை. காரணம், அவனை கர்த்தர் உண்டாக்கி இருக்க நான் எப்படி அதை செய்ய முடியும்? சொல்லுங்க, ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே, நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்திருந்தா என்னை மன்னிங்க, கேட்ட வார்த்தைக்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, உமக்கு பிரியமில்லாத இடத்துல நான் நிற்க மாட்டேன், உமக்கு பிரியமில்லாத காரியத்தை நான் செய்ய மாட்டேன். ஆண்டவரே, பேழையாம் பாகாலின் மேடையில் ஏறினது போல நான் ஒரு நாள் செய்ய மாட்டேன். ஆண்டவரே, உமக்கு பிரியமில்லாத இடத்துல என் கால்கள் போகாதபடி என்னை தடை செய்வீராக. அப்பா, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதுதான் எனக்கு பிரியம்னு சொன்னீங்க. ஆண்டவரே, உங்க முகத்தை மறைக்கிற எந்த காரியத்தை நான் செய்ய மாட்டேன், உமக்கு பிரியமில்லாத எதையும் நான் செய்ய மாட்டேன். கடைசியா, ஆண்டவரே, என் விருப்பம் அல்ல உங்க விருப்பம்னு சொன்னபோது, ஆண்டவரே, நீர் ஆசீர்வதிக்கிற தேவனா இருந்தீங்களப்பா. என் விருப்பம் மறையட்டும், உங்கள் விருப்பம் மலரட்டும். என் விருப்பம் ஒளியட்டும், உங்கள் விருப்பம் ஓங்கட்டும். நீங்கள் எழும்புங்கப்பா, நீங்கள் என் வாழ்க்கையில் கிரியை செய்யுங்க, ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் சமூகத்தில் உங்களை அர்ப்பணிங்க. ஓ ரிபாலா ரதாலரா சந்தரதனமா நிகரதலரா ஓ ரிஹரதியனமா. நீங்கள் ஆளுகை செய்யுங்கப்பா. சபை ஒப்பு கொடுக்கிறனையா பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. தெய்வீக மகிமைக்குள்ள மறைத்துக் கொள்ளுங்க. துதிகன மகிமையா உமக்கே செலுத்துகிறோம். உடைய கரத்தின் மகிமைக்குள்ள ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தின் நல்ல பிதாவே, ஆமென்.